Hello guys, so இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைக்ரோ சர்வீஸ் வர்சஸ் ஏபிஐ. ஸோ நிறையா பேர் வந்து பொதுவாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. மைக்ரோ சர்வீஸ்னால் என்ன, ஏபிஐனா என்னன்னு தெரில, ரெண்டுமே வந்து ஒரு மெஸ்டப் சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோ சர்வீஸை பற்றியும் ஏபிஐ பற்றியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்ப்போம், அதோட டிஃப்ரென்ஸை, ஸோ தட் யூ கைஸ் வில் கெட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் ஒரு பேட்டர்ன் நான் டிசைன் பண்ணுறேன், எனக்கு வந்து அது ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு சர்வீஸாக இருக்கணும்னா அதுதான் மைக்ரோ சர்வீஸ். இட்ஸ் அன் இண்டிபெண்ட் சர்வீஸ், ஒரு செப்ரேட் சர்வீஸ். ஏபிஐங்கிறது இதை மைக்ரோ சர்வீஸும் மோனோலித்திக்கை கம்பேர் பண்ணால் கூட நம்ம சொல்லலாம் மோனோலித்திக் எல்லாமே ஒன்றா கொண்டு வரும், மைக்ரோ சர்வீஸ் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வந்து ஒரு பெரிய இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு அந்த ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு பேட்டர்னாக இருக்கும். கரெக்டாக இப்போ எல்விஎம்ஹெச் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லூயி விட்டான் மட்டும் ஒரு பிராண்ட் இல்லாமல் நிறையா பிராண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் மைக்ரோ சர்வீஸு ஒவ்வொருக்குள்ளே நிறைய சர்வீசஸ் இருக்கும். பட் ஏபிஐ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் ரூல்ஸ். இப்போ ஒரு சாஃப்ட்வேருக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறேன், இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா கொரியர் மூலியமாக அனுப்பிச்சேன்னா அதான் ஏபிஐ. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, ஒரு கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அவ்வளோதான். க்ரெட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம்ல, க்ரியேட், ரீப்ளேஸ், அப்டேட், டெலீட், அதுதான் ஏபிஐ மூலியமாக பண்ணுவோம். விச் இஸ் நத்திங் பட் போஸ்ட், கெட், அப்டேட், விச் இஸ் நத்திங் பட் புட் அண்ட் டெலீட். ஓகேவா, தீஸ் மெத்தட்ஸ் ஆர் டன் இன் ரெஸ்ட் ஏபிஐ விச் இஸ் ஏபிஐ. கரெக்டாக. ஸோ இப்படி தான் வந்து மைக்ரோ சர்வீஸ்க்கும் ஏபிஐக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மைக்ரோ சர்வீஸ்க்குள்ளே நிறையா ஏபிஐஸ் இருக்கலாம், கரெக்டாக, பிகாஸ் ரெக்வஸ்ட் நடக்கும். பட் ஆனால் ஏபிஐ இஸ் நத்திங் பட் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். வெறும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, மைக்ரோ சர்வீஸோட பர்பஸே வேறு. ஓகேவா, ஒரு பிஸ்னஸை பொறுத்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து அது இண்டிபெண்ட்டாகவும் செப்பரேட்டாகவும் இருக்கும் சர்வீஸ். பட் ஏபிஐ அப்படி கிடையாது. இட் வில் ஒன்லி இன்ட்ராக்ட், இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ். மைக்ரோ சர்வீஸ் வந்து ஒரு ஆர்கிடெக்சர். இப்போ நெட்ஃப்ளிக்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் ஆப்புக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், அதை விட அது மிடில் வேர் ஆப்புக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், பேமெண்ட்டுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். ஓகேவா, ஆர்கிடெக்சர் ஒன்றே ஆர்கிடெக்சர் தான் மைக்ரோ சர்வீஸ்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ஒரு அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன் நான் டிசைன் பண்ணுறேன்னா அதை நீங்கள் ஒரு மைக்ரோ சர்வீஸாக சொல்லலாம். ஓகேவா, பட் வெறும் இன்ட்ராக்ஷன் மட்டுமே நான் பண்ணணுன்னா அது ஏபிஐ தான். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்கோப். ஓகேவா, ஆல்மோஸ்ட் ஸ்கோப்பும் பர்பஸும் ஒரே மாதிரி தான். ஓகேவா, அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுமா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை டார்கெட் பண்ணால் அது மைக்ரோ சர்வீஸு. நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அது ஏபிஐ. ஏபிஐ இஸ் ஆல் அபவுட் இன்ட்ராக்ஷன். மைக்ரோ சர்வீசஸ்க்குள்ளே நிறையா ஏபிஐஸ் வச்சு நான் வந்து நிறையா இடத்துல வந்து மெசேஜ் பண்ணலாம், க்யூ பண்ணலாம், ரெஸ்பான்ஸ் வாங்கலாம், எல்லாமே வந்து ஏபிஐஸ் மூலயமா பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து ஏபிஐஸ் எல்லாமே வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே மைக்ரோ சர்வீஸில் நிறைய ஏபிஐ ரெக்வஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏபிஐயை பொறுத்தவரையும் மோனோலித்திக்லேயும் இருக்கும், மைக்ரோ சர்வீஸ்லேயும் இருக்கும், சர்வர்லெஸ்லேயும் இருக்கும், எல்லா இதுலேயும் இருக்கும். பிகாஸ் இட் வில் ஒன்லி இன்ட்ராக்ட். எல்லா ஆர்கிடெக்சர்லையும் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது இன்ட்ராக்ட் மட்டும்தான் பண்ணும். ஓகேவா, இப்போ இண்டிபெண்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து தனியாகவே நான் வந்து மைக்ரோ சர்வீஸை எடுக்கலாம், டிப்ளாய் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், செப்பரேட்டாக தான் இருக்கும் மைக்ரோ சர்வீஸை பொறுத்தவரையும். பட் ஏபிஐ இஸ் நாட் லைக் தட். ஓகே, ஏபிஐ இஸ் நாட் அ ஸ்டாண்ட் அலோன். அது பார்த்திங்கன்னா மைக்ரோ சர்வீஸை பேஸ் பண்ணி ஏபிஐஸ் வந்து போடலாம், இல்லை மோனோலித்திக்கை பேஸ் பண்ணி ஏபிஐஸை இருக்கலாம். ஓகேவா, ரெக்வஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது ஏபிஐஸ் இருக்கிறது. இட்ஸ் ஆல் அபவுட் ரெக்வஸ்ட் கைஸ், இட்ஸ் ஆல் அபவுட் இன்ட்ராக்ஷன். ரெக்வஸ்ட் மூலயமா நம்ம இன்ட்ராக்டே பண்ணுவோம். கேன் யூ டூ திஸ் ஃபார் மீ நம்ம கேட்குறது இல்லையா, அதே மாதிரி தான். கெட், போஸ்ட், டெலீட் அண்ட் புட், ரெஸ்பான்ஸ் பண்ணுறனா, வருதா, சக்ஸஸா, ஃபெயிலியரா, இவ்வளோ தான். இதான் ஏபிஐ பண்ணும். ஓகேவா, ஸோ அடுத்து மைக்ரோ சர்வீஸ் வந்து அதான் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இண்டிபெண்ட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஏபிஐ வந்து நம்ம ஏபிஐஸ் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ தே டு நாட் ஸ்கேல். ஓகே, அவங்களுக்கு ஸ்கேலிங்லாம் கிடையாது, ஒன்லி தே எக்ஸ்போஸ், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ரீயூசபிலிட்டி பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸ் நம்ம மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் நம்ம ரீயூஸே பண்ண முடியாது. பிகாஸ் அது எல்லாமே ஒரே பேஸ்லேருந்து எல்லாமே ஒரே இடத்துல செட்டப் பண்ணியிருப்போம். பட் மைக்ரோ சர்வீஸை பொறுத்த வரையும் இப்போ நான் வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் மைக்ரோ சர்வீஸ், ஐ மீன்
யூசர் லாகின் மைக்ரோ சர்வீஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் புக் மை ஷோக்கும் யூஸ் பண்ணிப்பேன், காமர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பேன், எங்கே வேணால் அந்த மைக்ரோ சர்வீஸை போட்டு யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஆர்கிடெக்சர் டிசைனை மட்டும் மாற்றிப்பேன். ஓகே, அதே மாதிரி ஏபிஐஸும் நான் எங்கே வேணால் அந்த மைக்ரோ சர்வீஸில் அந்த ஏபிஐ இருந்தால் அது எங்கே வேணால் எடுத்து நான் ரீயூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ ரீயூசபிலிட்டி ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஓகே, அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிக்க போகிறேன். இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறது இப்படி நான் வந்து டிஃபைன் பண்ணுறதை விட ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சேன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள். ஒரு காமர்ஸ் ஆப்பை நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கிளைண்ட்டோட அப்ளிகேஷன் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் விச் இஸ் ஸ்டோர் ஃப்ரண்ட் வெப் ஆப். ஓகேவா? நான் மொபைல் வந்து நான் தான் யூசர், அதாவது நம்ம யூசராக இருந்துட்டு ஏபிஐ கேட்வே என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏபிஐ கேட்வே படிக்காதவங்க போய் பாருங்கள். நான் வந்து ஏடபிள்யூஎஸில் ஏபிஐ கேட்வேனா என்னன்னு சொல்லியிருப்பேன். இங்கே ஏபிஐ கேட்வே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பிகாஸ் ஏபிஐ கேட்வே இஸ் நத்திங் பட் ஏபிஐ விச் வில் ஹேண்டில் மோர் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ ஏபிஐ பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளை டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து நான் இப்போ ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு நான் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஏபிஐ கேட்வே மூலமா அது ஒரு ரெக்வஸ்ட் விச் இஸ் ஏபிஐ ஒரு ரெக்வஸ்ட் போகும், யூசர் லாகின் ரெக்வஸ்ட்னு. அது எங்கே போகும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சர்வீஸ்க்குள்ளே போகும். அக்கௌண்ட் சர்வீஸ் இஸ் நத்திங் பட் மைக்ரோ சர்வீஸ். ஓகே, அது போய் டேட்டா பேஸில் போய் இவர் இருக்காரா இல்லைனா நோ திஸ் லாகின் யூசர் இஸ் நாட் தேர் அப்படின்ற மாதிரி வரும். திஸ் நேம் இஸ் நாட் தேர்ன்ற மாதிரி வரும். இல்லை இந்த ஜிமெயில் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். நம்ம சைன் அப் பண்ணணும்னா திரும்பி அக்கௌண்ட் சர்வீஸ் தான் போகும் விச் இஸ் மைக்ரோ சர்வீஸ். திரும்பி டேட்டா பேஸில் போய் அது போஸ்ட் ஆகி திரும்பியும் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அது எல்லாமே மைக்ரோ சர்வீஸில் அக்கௌண்ட் சர்வீஸில் நடக்கும். அக்கௌண்ட் சர்வீஸில் தான் லாகின் இருக்கும், சைனப் இருக்கும், ஆத்தென்டிகேஷன் நடக்கும், எல்லாம் அதாவது என்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் சர்வீஸில் இருக்கும். அதாவது ஆல் பேஸ்ட் ஆன் யூசர்ஸ். நம்ம எவ்வளோ யூசர்ஸை கேதர் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளோட பிளாட்ஃபார்ம் சக்ஸஸ் ஆகலையான்னு தெரியுமா இல்லையா? கரெக்டாக. ஸோ அக்கௌண்ட் சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சர்வீஸ் இன் காமர்ஸ் ஆப். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இருப்பீங்க, அமேசானில் இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். உங்கள் அக்கௌண்ட்டை பொறுத்து இப்போ ப்ரைமோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீன்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக அமேசானில் அந்த மாதிரி தான். ஸோ இன்வென்ட்ரி சர்வீஸுங்கிறது அது ஒரு மைக்ரோ சர்வீஸ். ஷிப்பிங் சர்வீஸுங்கிறது அது ஒரு மைக்ரோ சர்வீஸ். ஷிப்பிங்கை நீங்கள் ட்ராக் பண்ணலான்னா அது ஒரு அந்த மைக்ரோ சர்வீஸ் மூலியமாக தான் பார்க்க முடியும். கரெக்டாக. அதுக்கு ஏபிஐ ரெக்வஸ்ட் போகும். நீங்கள் அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த ரெக்வஸ்ட்டுக்கு அந்த ஏபிஐ மூலிமா அங்கே ஒரு ரெக்வஸ்ட் போகும். ஸோ அந்த மைக்ரோ சர்வீஸ் அங்கே ரியாக்ட் ஆகி ஷிப்பிங் டேட்டா பேஸில் போய் எங்கே ட்ராக் ஆகிட்டுருக்குங்கிறத அப்டேட் பண்ணி திரும்பி வந்து உங்கள்கிட்ட சொல்லும் மொபைலில். கரெக்டாக. ஸோ இதெல்லாமே கிளைண்ட் அப்ளிகேஷன், அதாவது அமேசானில் நடக்கும். கரெக்டாக. ஸோ இன்வென்ட்ரி சர்வீஸ் இஸ் நத்திங் பட் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்கிறது. இப்போ அதிகமாக எது ஆஃபர் போட்டிருக்கோ அதை ஒரு லிஸ்ட்டாக வச்சுருப்பானுங்க. முன்னாடியே ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருப்பாங்க. நம்மளை வந்து அப்படியே உள்ளே போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க வைப்பானுங்க. ஸோ தட்ஸ் வாட் தே டூ ஆல் காமர்ஸ் சைட்ஸ் இல்லையா? ஸோ ஏபிஐ கேட்வே தான் ஏபிஐ லேயராக இருக்கும். ஓகேவா? நான் கிளியராக போட்டிருக்கேன். கிளைண்ட் அப்ளிகேஷன்லேருந்து ஏபிஐலேருந்து பேக் எண்ட்லேருந்து மைக்ரோ சர்வீஸ். ஓகேவா? ஸோ ஏபிஐ மூலியமாக பேக் எண்டு மைக்ரோ சர்வீஸும் போகும். ஓகேவா? இது வந்து பேக் எண்ட் மைக்ரோ சர்வீஸ். பேக் எண்ட் மைக்ரோ சர்வீஸ்ன்னு நான் ஏன் போட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ மைக்ரோ சர்வீஸ் மூலியமாக தான் நீங்கள் பேக் எண்ட் போகிற மாதிரி நான் செட் பண்ணியிருப்பேன். ஏபிஐ ரெக்வஸ்ட் மூலியமாக பேக் எண்ட் போக முடியாது. ஸோ ஐ ஹவ் புட் இன் பேரியர் லைக் அக்கௌண்ட் சர்வீஸ், இன்வென்ட்ரி சர்வீஸ், ஷிப்பிங் சர்வீஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேட்டா பேஸ் போகணுங்கிற மாதிரி நான் ப்ரொவைடர் லேயர் மைக்ரோ சர்வீஸில் நிறைய லேயர்ஸ் வச்சுருப்பேன், அதில் போட்டிருப்பேன். ஓகேவா? ஏன்னா மைக்ரோ சர்வீஸோட ஆர்கிடெக்சர் அப்படி தான் வேலை செய்யும். பேசிக்காக அது மைக்ரோ சர்வீஸோட ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து காமர்ஸ் ஆப்புக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ யூனிஃபைட் ஏபிஐ இன்டர்ஃபேஸ் டு த கிளைண்ட்ஸ். அதாவது ஒரு யூனிக் ஏபிஐ கேட்வே எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து அமேசானோடதுனால இது எப்படிப்பட்ட ரெக்வஸ்ட் நீங்கள் அனுப்பிச்சாலும் அதை ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இது நான் கிளியராக இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இட் ரிப்ரசன்ட்ஸ் ஏடபிள்யூஎஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதாவது ஏபிஐ கேட்வே வந்து ஏடபிள்யூஎஸ் ஓடுது. இட் வில் ஹேண்டில் ஆத்தென்டிகேஷன், லோட் பேலன்சிங், கேச்சிங் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். ஸோ அதனால் நான் யூனிக்காக போட்டேன். வேர் திஸ் வில் ஹேண்டில் அக்கௌண்ட் சர்வீஸ், இன்வென்ட்ரி சர்வீஸ் அண்ட் ஷிப்பிங் சர்வீஸ். மூணுமே அதனால் ஹேண்டில் பண்ண முடியும். மல்டிபிள் மைக்ரோ சர்வீஸை சீம்லெஸ்ஸாக இட் கேன் ஹேண்டில். ஸோ இப்போ திரும்பி சொல்கிறேன், ஏபிஐ கேட்வே பார்க்காதவங்க போய் பாருங்கள். அகெயின் மைக்ரோ சர்வீஸில் 3 சர்வீஸ் இருக்குது. ஸோ இட் வில் மேனேஜ் யூசர் அக்கௌண்ட்ஸ், ப்ராடக்ட் லிஸ்டிங் அண்ட் திஸ் ஒன் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இது ஷிப்பிங் டேட்டா பேஸோடையும், இது இன்வென்ட்ரி டேட்டா பேஸோடையும், இது அக்கௌண்ட் டேட்டா பேஸோடையும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சர்வீஸ் போய் இன்வென்ட்ரி டேட்டா பேஸை தொட முடியாது. ஏன்னா அது ஒரு மைக்ரோ சர்வீஸ், செப்பரேட் மைக்ரோ சர்வீஸ். அதே மோனோலித்திக்கில் அப்படி கிடையாது. இது எல்லாமே வெப் ஆப்போட இதில் தான் இருக்கும், சர்வரில் தான் இருக்கும். ஆனால் மைக்ரோ சர்வீஸை பொறுத்தவரையும் இது எல்லாமே ஒவ்வொரு சர்வரில் இருக்கும். ஓகே கைஸ்,
ஸோ ஒவ்வொரு சர்வரில் இருக்கும். வேணும்னா இதை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். மோனோலித்திக்கில் நீங்கள் ஒரு டெஸ்டிங் பண்ணணுன்னாலே ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வர இருக்குது. பட் ஆனால் மைக்ரோ சர்வீஸை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. அக்கௌண்ட் சர்வீஸை நீங்கள் தனியாக டெஸ்ட் பண்ணலாம், இன்வென்ட்ரி சர்வீஸை தனியாக டெஸ்ட் பண்ணலாம், ஷிப்பிங் சர்வீஸை தனியாக டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தாராளமாக ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பலாம். ப்ரொடக்ஷன்லேருந்து தாராளமாக சர்வரில் போய் மக்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணி உங்களுக்கு லாபம் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க மைக்ரோ சர்வீஸ் மூலிமா. இதுக்கும் ஏபிஐக்கும் ஒரு பெரிய கேப்லாம் கிடையாது. ஏபிஐ இஸ் ஆல் அபவுட் இன்ட்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஸ் அண்ட் request and response. Microservice is all about independent application where we use to store our account like very private ரொம்ப செக்யூர்டாக வேணால் மைக்ரோ சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட் சர்வீஸ்னால் அதுக்குன்னு ஒரு தனியாக நடக்கும், இன்வென்ட்ரி சர்வீஸ்னால் தனியாக நடக்கும், ஷிப்பிங் சர்வீஸ்னால் தனியாக நடக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் இண்டிபெண்ட் ரீயூசபிலிட்டி எல்லாமே. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ் ஃபார் மைக்ரோசர்வீஸ் வெர்சஸ் ஏபிஐ கொஸ்டினுக்கு. புரியுதா கைஸ்? இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மாஸ்கி பையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.